எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில கதவுகள் மூடப்பட்ட நிலையிலேயே இருக்கும். வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படும், உறவுகளில் பிரச்சனைகள் வரும், உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தைக் கைக்கொண்டபடியினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். அந்த கதவுகள் மனிதரால் மூட முடியாதவை. அவை உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களைக் கொண்டு வரும், ஏமாற்றங்களை மாற்றும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் மேல் விசுவாசமாக இருந்ததற்காக கர்த்தராகிய நான் உனக்காக ஒரு கதவைத் திறக்கிறேன். அந்த வாய்ப்பு என்னும் கதவு, அந்த ஆசீர்வாதம் யாராலும் அடைக்க முடியாது. இது என்னுடைய கிருபையால் திறக்கப்பட்ட கதவு. ஆதலால் நீ சோர்வடையாதே. உனக்காக நான் திறந்த கதவுகள் உன்னை ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கும் வகையிலும் இருக்கும். என் மேல் நம்பிக்கை வை. உனக்கான கதவு திறக்கப்பட்டுவிட்டது.